சரிங்களா? அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பாக போட்டாஜியா என்ற அமைப்பின் நிர்வாகி இப்போது அளித்துள்ள பேட்டியில் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பை நாளை முதலமைச்சர் வெளியிடுவார் என்று அவர் அறிவித்திருக்கிறார். இதனால் நாளை முதலமைச்சரின் அறிவிப்பை பொறுத்துதான் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய போராட்டம் தொடர்பாக முடிவெடுக்க இருக்கிறோம் என்ற அறிவிப்பையும் இன்று போட்டாஜியா நிர்வாகிகள் அறிவித்திருக்கிறார்கள். இன்று 2 அமைச்சர்களோடு தங்கம் தென்னரசு மற்றும் ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சர் உள்ளிட்டோருடன் இன்று நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையின் போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமலாக்க செய்வது குறித்த அந்த அறிவிப்பு நாளை வெளியாகும் என்றும் அது நல்ல அறிவிப்பாக இருக்கும் என்று அவர் தெரிவித்திருப்பதன் மூலமாக தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டமே அமலுக்கு வரும் அல்லது அதில் பல திருத்தங்களுடன் அது அமலுக்கு வரலாம் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது எந்த முடிவும் எடுக்கப்படாமல் நாளை முதலமைச்சரின் அறிவிப்புக்கு பிறகு அந்த 6ஆம் தேதி காலவரம்பற்ற போராட்டத்தை தொடர்வதா அல்லது போராட்டத்தை வாபஸ் பெறுவதா என்பது குறித்து நாளை முதலமைச்சரின் அறிவிக்கு பிறகே முடிவு செய்யப்படும் என்ற மிக முக்கியமான அறிவிப்பை ஜாக்டோஜியோ மற்றும் போட்டாஜியோ நிர்வாகிகள் இன்று அறிவித்திருக்கிறார்கள். இன்று அவர்கள் அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மற்றும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் பெரும்பாலான கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டு இருப்பதாகவும் அதில் மிக முக்கியமான கோரிக்கையாக 23 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கக்கூடிய மிக முக்கிய அவர்களது கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டமே, அதாவது சம்பளம் வாங்கிய பின்னர் ஓய்வு பெற்ற பின்னர் மாதம் அவர்களுக்கு அரசே அந்த ஓய்வூதியம் அவரது காலம் முழுவதும் வழங்கும் அந்த குடும்பத்தினருக்கு என்ற அடிப்படையில் அந்த ஓய்வூதிய திட்டம் போது இல்லை. அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியாக இருந்தது. அந்த வாக்குறுதியை மையப்படுத்தி தமிழகத்தில் நிதி பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் அவற்றை நிறைவேற்ற முடியவில்லை என்று அரசு கூறியது. இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பான அறிவிப்பு பிப்ரவரி மாதமே அந்த எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வர உள்ளதால் இது குறித்த முடிவை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஜாக்டோஜியோ மற்றும் போட்டாஜியோ உள்ளிட்ட அமைப்பினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். 6ஆம் தேதி காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஈடுபட போவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மிக முக்கியமான அவசரகால பேச்சுவார்த்தை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக நாளை முதலமைச்சர் மிக முக்கியமான, அதாவது அரசு ஊழியர்களின் ஆசிரியர்களின் எதிர்பார்ப்புக்கு உகந்தவாறு அந்த அறிவிப்பு இருக்கும் என நம்பிக்கை தெரிவிப்பதாக இந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய அறிவிப்புக்கு பிறகுதான் போராட்ட அறிவிப்பு நடைபெறுமா வாபஸ் பெறப்படுமா என்பது குறித்து தெரிய வரும் என்ற மிக முக்கியமான அறிவிப்பையும் ஜாக்டோஜியோ மற்றும் போட்டாஜியோ நிர்வாகிகள் அறிவித்திருக்கிறார்கள். சர்மிளா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.